ஹர நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவ. கற்பக விநாயகம் பஜே மகாகணபதே. சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். கேரளா பாலக்காடு கல்பாத்தி ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி க்ஷேத்திரத்தில் கும்பாபிஷேகம் மே 25 கார்த்தால 7 to 7:30 முகூர்த்தத்தில் சுவாமியினுடைய கிருபையினால் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பூர்வாங்க பூஜைகளாக மே 17 தொட்டு மே 20 வரை பூர்வாங்க பூஜைகள், அதாவது ஒரு க்ஷேத்திர நிர்மாணம் பண்ணும்போது வரக்கூடிய தோஷ நிவர்த்தி, அந்த க்ஷேத்திர சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்காகவும் க்ஷேத்திர சமிதி அதை நிர்வகிக்கிற பரணாதிகாரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும், இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன், பூஜகர், அந்த க்ஷேத்திரத்தோட அங்கமாக இருக்கக்கூடிய கிராமங்கள், கிராம பக்தஜனங்கள், அந்த பக்தஜனங்களுக்கு பந்துக்களாக இருக்கக்கூடிய சகாக்கள், இந்த மாதிரி லோகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய ஒரு பெரிய கர்மா தான் இந்த மகா கும்பாபிஷேகம். இது தமிழில் பெருஞ்சாந்தி பெருவிழான்னு நம்ம சொல்கிறது உண்டு. சாந்தி அப்படின்னா எல்லா பரிகாரங்களாக இருக்கக்கூடிய பூஜைகளை சாந்தி பூஜைகள்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள்னால் நாம் படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் தீரணுங்கிறதுக்காக இந்த சிவாகம பத்ததியில் சில பிராயசித்தங்கள் எல்லா வருஷங்களும் க்ஷேத்திரங்களில் பண்ணணும்னு ஒரு விதி இருக்குது. கூடாது இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய இந்த கும்பாபிஷேகம், அதை அனுபந்திச்சு இருக்கக்கூடிய பிராயசித்தங்கள் எல்லாமே இந்த லோக நன்மைக்காக, லோக மக்களுக்காகவும், எல்லாருக்கும் நிறையா பேருக்கு மனசில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், சமர்ப்பணங்கள் எல்லாம் செய்ய முடியாத அந்த அவஸ்தைகளில் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் இந்த பிராயஷ்சித்த பூஜை நமக்கு மே 11 மே 20 வரை நாம் நிச்சயிச்சிருக்கோம். 3 நாளில் 6 கால பூஜைகளாக பிராயஷ்சித்த பூஜைகளாக நிச்சயிச்சிருக்கோம். அதை நம்ம பூர்வாங்க பூஜைன்னு நாம் சொல்கிறோம். அதாவது கிராமசாந்தி பலியிலிருந்து ஆரம்பித்து கணபதி, லக்ஷ்மி, நவகிரகம், இந்த பூஜைகளெல்லாம் அப்படியே அந்த யதாவிதி பத்ததியில் சொன்ன பிரகாரம் நாம் நிச்சயிச்சிருக்கோம். 21 சாயரக்ஷ முதல் கால யாக பூஜையானது தொடங்கி 25 காத்தால 8ஆம் கால பூஜையோட கூடி நமக்கு இந்த கும்பாபிஷேக சம்பிரோக்ஷண சமர்ப்பணம் நடக்கும். அதனுடைய அங்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முகூர்த்த கால்னு சொல்கிற ஒரு வைபவம் இன்றைக்கி நடக்க போகுது. இந்த முகூர்த்த காலானது நம்மளுடைய ஸ்தல சுத்திக்கும், இந்த கும்பாபிஷேக கிரியை அனுபந்திச்சு இருக்கக்கூடிய எல்லா வேலைகளிலும் வரக்கூடிய விக்னங்களெல்லாம் நிர்விக்னமாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணி, ஆதித்யாதி நவகிரகங்களை பிரார்த்தனை பண்ணி, ஒரு அடையாளமாக இன்று தொட்டு நம்மளுடைய கும்பாபிஷேக கர்மங்கள் எல்லாம், ஏன்னா பல சிரமங்களுக்கு இடையில் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுறதா இருந்தால் கூட அதில் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்குது. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு விசேஷம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பிரயத்தனப்படணும், மனப்பிரயாசங்கள் இருக்கும், பைசா கொண்டு நிறைய புத்திமுட்டுகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விசேஷங்கள் நம்ம பண்ணுறோம். அதுக்கு மகாகணபதி, ஆதித்யாதி நவகிரகங்களெல்லாம் உறுதுணையாக இருக்கணும்னு அவங்கள்ட்ட கெட்டியாக நம்மளை பிரார்த்தனை பண்ணுற ஒரு வைபவம் தான் இந்த முகூர்த்த கால். ஆதித்யாதி நவகிரகங்களெல்லாம் நமக்கு அனுகூலங்களாக இருந்து இந்த பெரிய விசேஷத்தை குறைகள் இல்லாமல் இதை எடுத்து கையாளுற எல்லாருக்கும் ஒரு வித மனப்பிரயாசங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் இருக்கும். அந்த துன்பங்கள்லாம் நீங்கி எல்லாத்துக்கும் இன்பம் சேரணும்னு சொல்லி சுவாமியை சங்கல்பம் பண்ணி செய்யக்கூடிய இந்த முகூர்த்த கால் பூஜையானது 10 to 10:30 முகூர்த்தத்தில் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால இங்கே நடக்க போகுது.
எல்லா பக்தஜனங்களும் வந்து கலந்து இந்த வைபவத்தை சிறப்பாக நடத்தி மேலும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வேணுங்கிற உடல் பொருள் மூலமாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுண்டு என்னுடைய இந்த பிரார்த்தனையான உரையை நிகழ்வு பண்ணுறேன். நம சிவாய். ஹர நம பார்வதி பதகே. ஹர ஹர மகாதேவ். நமஸ்காரம். முகூர்த்தக்கால் ஸ்தாபனம் பூர்த்தியாச்சு. இனி 30 நாள் இருக்குது மகா கும்பாபிஷேக மகாயஜ்ஞத்துக்கு. பக்தஜனங்களோட பெரிய சாநித்தியம் வരേണ്ട சந்தர்ப்பம். நிறுத்த சங்கீத அர்ச்சனை மே 2ஆம் தேதி சமாகதமாகிறது. பக்தி பிரவச்சனம் மே 7ஆம் தேதி. பூர்வாங்க பூஜைகள் மே 17க்கு ஆரம்பமாகிறது. யாகசாலா பிரவேசம் மே 21, கிராம பிரதட்சிணம் மே 20க்கு, அஷ்டகால பூஜைகள் மே 21க்கு சமாபகிதமாகும். சர்வ விதத்திலேயும் பக்த ஜனங்களோடு பெரிய ஒரு சாநித்தியம் சகரணம் வேண்ட சந்தர்ப்பமாயாச்சு. பக்த ஜனங்களோடு பெரிய சமர்ப்பணம் வேண்ட ஒரு சந்தர்ப்பம் இது. கைங்கரியங்கள் ஆവശ്യമുണ്ട്, சமர்ப்பணங்கள் வேணும், திரவியங்கள் வேணும், தனம் வேணும். அதுக்கு இந்த க்ஷேத்திரம் சொல்கிறது காஷிக்கு பாதி கல்பாத்தி சிவாலயம், எல்லாரோடும் க்ஷேத்திரம் இது. அதனால இந்த தேசத்தில் எல்லாரும் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் வந்து மகா கும்பாபிஷேக மகாயஜ்ஞ പരിപാടിയിലെല്ലാം பங்கெடுத்து இது விஜயகரமாய் பூர்த்தியாகிறதுக்கு பகவத் அனுகிரகத்தால் நாம் எல்லாம் சேர்ந்து, இது கேவலம் சமிதி மாத்திரம் பண்ணேண்ட விஷயமല്ല, நாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணேண்ட ஒரு மகத்தான யஜ்ஞம் என்ற சங்கல்பத்தில் பாலக்காடு தேசத்தில், കേരള ദേശത്തിൽ, ഭാരതദേശത്തിൽ, സർവ്വദേശത്തിലെയും ഉള്ള എല്ലാവരെയും இந்த சந்தர்ப்பத்தில் மகா கும்பாபிஷேக மகாயஜ்ஞ പരിപാടികളിൽ வந்து கலந்து கொள்ளணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா.